பணி செய்ய விடாமல் தடுத்தவங்க முட்டாள்தனமான பேச்சு. ஒருத்தர் நான் குறை சொல்ல, நீங்க ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தோட பாலிசிஸையோ ஒரு கட்சியையோ குறை சொல்றது தவறு கிடையாது. நீங்க பப்ளிக் டொமைன்ல வந்தீங்க, அதுக்கு பேர் என்ன? பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கை அடுத்த விஷயத்துல நீ மூக்கு நுழைக்கிறதா பொது வாழ்க்கை. என் வேலையை நான் பார்த்துட்டு போனோம்னா அது ஒருத்தர் குறை சொன்னா டிஃபர்மேஷன் வரும். ஒரு அரசியல்வாதி பொதுமக்களுக்காக வேலை பண்றான் அப்படின்னு சொல்லும் போது பண்ற தப்ப சுட்டி காட்டதான் செய்வாங்க. ஏன்னா நீ சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்துல மூக்கு நுழைக்கிற. அப்ப அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம், அது சொல்லக்கூடிய பக்குவம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். அது எப்ப தவறா வரும்னா, உதாரணத்துக்கு அந்த மினிஸ்டர் நீங்க கெட்ட வார்த்தை சொல்லியோ, தகாத வார்த்தைகளோ, கெட்ட வார்த்தையோ, இல்ல பல மிருகங்களின் பேரை சொல்லியோ நீங்க பேசி அல்லது அவங்களை அவதூறாகவோ அவங்க கேரக்டரையும் நீங்க அசாசினேட் பண்ணீங்கன்னா அப்போ நீங்க இந்த டிஃபர்மேஷனை பத்தி பேசலாம். அதை விட்டுட்டு அந்த மினிஸ்டர் இந்த வேலையை சரியா பண்ணல, அவங்க ஆபீஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க, அவங்க செயல்பாடுகள் சரியில்லை, அவங்களோட இந்த பாலிசினால தமிழ்நாட்டை விட்டு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வெளியில போயிருச்சு, அவங்க இன்னும் எஃபிஷியன்டா வேலை பார்க்கணும், இவங்களுக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதி கிடையாது, இந்த துறைக்கு இவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் டிஃபர்மேஷன் ஆகாது. இந்த ஒப்பீனியன் டிஃபர்மேஷன் அப்படி ஆச்சுனாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் அந்த டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு அதை ஒருத்தர் சந்திச்சு நடத்தணும். அதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு அரசாங்கத்துடைய செயல்பாடுகளையும் அதோட நடவடிக்கைகளையும் கொள்கைகளையும் குறை சொல்வது ஒரு குடிமகனுடைய உரிமை. அதே போல அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் கொள்கைகளையும் குறை சொல்வது ஒரு குடிமகன் அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை நீங்க பறிக்க கூடாது.